அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. விசிக தொண்டர்களுடைய மனநிலை யாராவது எழுச்சி தமிழரை பேசினா புரட்டி போட்டு அடிக்கிறது. இது விசிக தொண்டர்களுடைய மனநிலை. அவரு சொல்ற அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் கஸ்தூரங்கன் வீட்டுல இருக்கிற ஆதவர்ஜுன் வீடு தரமட்டமா இருக்கும். அவரு சொல்ற அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, அந்த 20 பேர் தான் கொந்தளிக்கிற அந்த தொண்டர்களை அடக்கி வச்சிருக்காங்க. அந்த புயலை மிரட்டுறங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என் தலைவனை, என் தாயை நீங்க திட்டுவீங்க, இன்னும் கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? பகிரங்கமா மிரட்டுற. மோதி பாப்போன்னு சொல்றேன். வா மோதி பாப்போம். இந்த எச்சராஜ் எல்லாம் பேசுனதை நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. எத்தனையோ பேர் எழுச்சி தமிழரை பேசுறான், அவன் எல்லாம் போடான்ட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் எங்க முகாமுக்குள்ள வந்து எங்க டேட்டாவை திருடிட்டு எங்களால விலாசம் பெற்ற ஒருத்தன், அது வரைக்கும் ஆதவர்ஜுன் யாருக்கு தெரியும்? திருமாவளவனை தனியா ஒரு இடத்துல நீங்க சந்திச்சேன்னு ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. பாத்ரூம் தவிர வெளியே எப்படா வெளியே வருவான்னு 500 பேர் நிப்பான். அவரு சாப்பிடும் போது 1000 பேர் நிப்பான். சட்டை மாத்தும் போது பேர் 500 நிப்பான். கார்ல ஏறும்போது 1000 பேர் நிப்பான். நள்ளிரவு 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு அப்படி தூங்கி விழுவாரு, தட்டி விட்டு கோரிக்கை சொல்லிட்டு இருப்பான். அந்த மனுஷனை போய் 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னா உலகம் நம்பாதுங்க. உடல் ஒத்துழைக்கல அப்படின்னு அதையே விசிக தலைவர் வீடியோவா பதிவு செஞ்சு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அதாவது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. இப்ப விஜய் போறாருங்க, மக்களை சந்திக்க போறாரு. எப்படி போறாரு? கேரவன், சொகுசு, பெட், பவுன்சர். என்னைக்கு திருமாவளவன் கூட பவுன்சரை பார்த்திருக்கீங்க? என்னைக்கு பார்த்திருக்கீங்க? அவர் மக்களுக்கான தலைவர். மக்கள் தான் அவருக்கு எப்பவுமே மக்கள். இன்னும் சொல்ல போனா அந்த சுத்தி மக்கள் இல்லைன்னா அவர் தன்னை தனிமையா ஃபீல் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த மக்கள் 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 மக்களோடவே பழகி இன்னைக்கும் ஒரு நாளைக்குங்க 5000 பேர்ல இருந்து 6000 பேர் வரான். 24 மணி நேரத்துல ஒரு மனிதன் 5000 பேரை சந்திக்கிறோம். முடியுமா? உலகத்துல எவனாவதுனால முடியுமா? முடியாது. அந்த உழைப்பெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அந்த நேர்மையை நாங்க பார்த்திருக்கோம். சோறு கூட திங்காம தூங்காம கிடக்கிற அந்த தலைவனை எவனாவது கொச்சப்படுத்தும் போது செருப்ப கழட்டி அடிக்கலான்னு தோணுமா? தோணாதா?